வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசிபி செய்ய சொல்லித்தர போகிறேன். ரெசிபினா ஏதோ மாடலாக வெளிநாட்டில் அங்கங்கே தயாரிக்க நினைக்காதீங்க. நம்ம நாட்டு உணவு தாங்க. அதாவது தோசை. அந்த தோசையை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அது வந்து எதனாலனா வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டு பொருளுங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோ எப்படியோ ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணி செய்து சாப்பிட்றோம். அது மீதி ஆகிடும். அதை வந்து சரி எதுக்கு எடுத்து வெளியே போடுறது, அதுலேயும் ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள் செய்யலாமே அப்படின்ற ஒரு இதில் அதை செஞ்சு காட்டுறேன். அது பாருங்கள். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் இது முக்கியங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இது என்னன்னு பாருங்களேன். இது வந்து மீந்து போன சாப்பாடு. இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மீந்து போன சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து நல்லா அதில் வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கணும். உடச்சினா எப்படி நம்ம வந்து குழன்னு பண்ண தேவையில்ல, கையிலையே அதை நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்கிறேங்களேன். இப்போ எப்படின்னா, இந்த கட்டியாக சாதம் அதில் இருக்கும் பாருங்கள், இந்த கட்டியாக இருக்குங்களா, அதை வந்து உடச்சிக்கலாம். அதை உடச்சி நல்லா சாதத்தை வந்து இது பாருங்கள், இப்படி எடுத்து கட்டியாக இருக்கிறது, அது கட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து அப்படியே பலன்னு உதிர்த்து எடுத்துக்கலாம். உதிர்த்து எடுத்துகிட்டு இது பார்த்திங்களா, இது வந்து மாவு. இந்த மாவு எவ்வளோ இருக்குது, சும்மா ஒரு 2 தோசை சுடலாம், அவ்வளோதான். மீந்து இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. மாவு சுட்டு சாப்பிட்டுட்டோம், சாதம் சாப்பிட்டுட்டோம். மீதியானது இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சாதத்தை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. இப்போது ஒரு தேவையான அளவு, சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதான் அந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கினா அது வந்து தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதில் இல்லை கட்டியாக வேணும், கொஞ்சம் அடை மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா தோசை நைஸாகவும் வருங்க. இப்போ இது வந்து எடுத்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இது பாருங்கள், நமக்கு தேவையான பதத்துக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா மாவு கனமாகவும் ஊற்றலாம், நைஸாகவும் ஊற்றலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் நைஸாக ஊற்றலாம். நான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா இந்த தோசை வந்து இது தனி டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இந்த சாதம் மாவு கலந்த தோசையை சுட்டு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி இப்போது நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்கலாருங்க. திருப்பி பார்த்தா தெரிஞ்சிடும் பதமாக வெந்து இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அது மேலே எண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறது. ரொம்ப நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி செவன்னு நல்லா வேக விடணும். நல்லா வேக விட்டது பார்த்திங்க, நல்லா வெந்து போச்சு. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வேக விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பதமாக அழகாக வெந்திருக்கு. கொஞ்சம் செவக்கட்டுங்க. கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லாயிருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கேன். இந்த தோசை வடை வச்சாச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி கடல சட்னி வச்சா நல்லாயிருக்குங்க. நாங்கள் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதையே சூடு பண்ணி வச்சுருந்தேன். மீன் கிடையாதுங்க, ஏன்னா நேற்று வச்சது இல்லையா, நேற்றே காலி ஆகிடுச்சு மீன். வெறும் குழம்பு தான் இருந்தது. சரி, அதையே தொட்டுக்க வச்சுக்கிட்டேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கூட இதுக்கு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மீன் குழம்பு பிடிக்காதவங்க, சைவம், இவங்கெல்லாம் வந்து தேங்காய் சட்னி கடல சட்னி வச்சுக்கோங்க. அழகாக இப்போது இதை சாப்பிட்டு பார்க்கலாங்களா. எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து குழம்புல முக்கி சாப்பிட்ணும். சாப்பிட்டா இப்போ பார்க்கவே நல்லாயிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். கரெக்டாக? பாய்.